வணக்கம் நண்பர்களே. பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டுன்னு டிஇடி மேக்ஸு 2019 கேட்ட ஒரு கணக்கை பற்றி பார்ப்போம். ஒரு பல்லுறுப்புக்கோவை கொடுத்துட்டாங்க. அது என்ன பல்லுறுப்புக்கோவைன்னு சொல்லிட்டாங்கன்னா இருபடி பல்லுறுப்புக்கோவைன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ் அச்சை வெட்டும் புள்ளிகளோட எண்ணிக்கை. வெட்டும் புள்ளிகள்னா ஒன்றுமே கிடையாது, தீர்வு புள்ளிகள்னு அர்த்தம். என்ன புள்ளிகள்? தீர்க்கிற புள்ளிகள்னு கேட்குறாங்க. இதுக்கான ஃபார்முலா மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஃபார்முலா ஒன்றுமே கிடையாது. டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac 4ac அவ்வளோதான். இதில் சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அதுதான் தீர்வுகள். இப்போ அவன் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2. இதில் யார் ஏ, யார் பி, யார் சின்னு தான் இப்போ கேள்வி. அதில் கொடுத்துருக்க அந்த வடிவமைப்பே அப்படி தான் குறிக்கும். இருபடி பல்லுறுப்புக்கோவைனா 2 படிகளுக்கு முன்னாடி இருக்க கேளுங்கிறது என்னென்னா அந்த லெட்டருக்கு முன்னாடி இருக்க எண்களை குறிக்கிறது பேர் தான் கேளு. இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி எந்த எண்கள் இருக்குது? எந்த எண்ணுமே இல்லைன்னா என்ன எண் இருக்கிறதா அர்த்தம்? 1 இருக்கிறதா அர்த்தம். எக்ஸுக்கு முன்னாடி இருக்க எண் என்னன்னா பியை குறிக்கும். தனியாக இருக்கான்ல அவன் யாருன்னா சிங்கிளாக இருக்கிறவன் சியை குறிக்கும். சி ஈக்குவல் டு 2. நான் என்ன ஃபார்முலா சொன்னேன்? டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இதில் இந்த மதிப்புகள் அனைத்தையும் சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கான வெட்டும் புள்ளிகள், அதாவது தீர்வு புள்ளிகளோட எண்ணிக்கை கிடச்சிடும். இப்போ டெல்டா ஈக்குவல் டு பிங்கிறது என்ன? 1 ஸ்கொயர் மைனஸ் 4 1 2. 1 மைனஸ் 4 2 என்ன? 8. இப்போ டெல்டாவோட மதிப்பு எதில் கிடச்சிருக்குன்னா மைனஸில் கிடச்சிருக்கு. டெல்டாவோட மதிப்பு மைனஸில் கிடச்சா வெட்டும் புள்ளிகள் அத்தனையுமே கற்பனை புள்ளிகள்னு அர்த்தம். கணக்காக பார்த்தோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா அதை பேர் கற்பனை புள்ளிகள் அல்லது மெய்யன் தீர்வுகள் இல்லை. மெய்யன் தீர்வுகள் இல்லைன்னு சொல்லுவாங்க. மைனஸில் கிடச்சா மட்டும்தான் கற்பனை புள்ளிகள்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? மெய்யன் தீர்வுகள் இல்லை. இந்த இல்லைங்கிற வார்த்தையை பார்த்தாலே அது இந்த எண்களில் எந்த எண்ணை குறிக்கும்? 1 2 0 3 பார்க்குறப்ப நம்மளுக்கு யாரை குறிக்கும்? 0. அப்போ சியோட மதிப்பு என்னன்னா சியோட மதிப்பு சியோட ஆப்ஷனில் இருக்க அந்த 0 தான் இதுக்கான விடையாக மாறிடும். அடுத்து முக்கியமான கணக்கு. இதை விரிவாக்கமாக பார்த்தோம்னா பெருசாக தெரியும். நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொன்ன மாதிரி தான், எது கேள்வி பெருசாக இருக்கோ அதுக்கான விடை ரொம்ப எளிமையாக இருக்கும். ஒரு பழ வியாபாரி என்ன செய்கிறாரு? 150 ரூபா வீதம் 8 திராட்சை பழப்பெட்டிகளை வாங்குகிறார். 8 பெட்டியை 150 ரூபா விலைக்கு வாங்குறாரு. ஒரு பெட்டி 150 ரூபா விலைக்கு 8 பெட்டியை வாங்குறாரு. அதில் ஒரு பெட்டி என்ன ஆயிடுதுன்னா பழங்கள் கெட்டு விட்டன. அப்போ அவர்கிட்ட எத்தனை பெட்டி இருக்கும்? 7 பெட்டி தான் இருக்கும். மீதமுள்ள 7 பழப்பெட்டிகளை, அதாவது மீதமுள்ள பழப்பெட்டிகளை 190 வீதம் விற்கிறார். அவர் 150 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்காரு. ஒன்று கெட்டு போனோன்னு பயந்துட்டாரு. 190 வீதம் விட்டு விடுகிறார். எனில் அவர் அடையும் லாபத்தை அல்லது நஷ்டத்தை அவங்க எதுனே சொல்லலை. லாபம்னு சொல்லலை, நஷ்டம்னு சொல்லலை, நம்மளை தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அவர் என்ன செய்யறாருன்னா ஃபர்ஸ்ட் எத்தனை பெட்டியை வாங்குகிறார், அவரோட அடக்க விலையை தெரிஞ்சுக்கோமா? 8 பெட்டியை ஒரு பெட்டி 150 ரூபா வீதத்துக்கு வாங்குறாருன்னா அப்போ எவ்வளோக்கு வாங்குறாரு? 1200 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அதில் எத்தனை பெட்டி அழுகி போச்சுன்னா ஒரு பெட்டியில் உள்ள பழங்கள் கெட்டு விட்டன. அப்போ ஒரு பெட்டியை குறைச்சாலும் நம்மகிட்ட எத்தனை பெட்டி இருக்கும்? 7 பெட்டி இருக்கும். ஆனால் 7 பெட்டி 150 ரூபாய்க்கு விற்கல. எவ்வளோக்கு விற்கிறாரு? 190 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ எவ்வளோ? 1330 ரூபா. அப்போ இதுக்கான வித்தியாசம் எவ்வளோ வருதுன்னா எவ்வளோ வருது? 1330 1200 போச்சுன்னா 1000ல் 1000 போயிடும். 300ல் 200 போச்சுன்னா 100 130. இந்த 130ங்கிறது அவர் அடைந்த லாபமா நஷ்டமா? அப்போ லாபம். அப்போ நம்மளுக்கான விடை ஒன்று பியில் இருக்கும், இல்லைன்னா எதில் இருக்கும்? சியில் இருக்கும். இப்போ கண்டிப்பாக ஏவும் டியும் என்ன செய்யாது? கிடையாது. அப்போ விடைகளில் 2 ஒதுக்கிட்டோம்னா 2 விடைகளுக்கு தான் நம்மளுக்கான போராட்டம் இருக்கும். என்றைக்குமே ஒரு சதவீதம் கேட்குறான், லாப சதவீதம் கேட்டாலும் சரி, நஷ்ட சதவீதம் கேட்டாலும் சரி, யாரை வச்சு முடிவு எடுக்கணும்னா நம்ம போட்ட முதல்ல வச்சு தானே முடிவு எடுக்கணும். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் அந்த முதலுங்கிறது என்னன்னா அடக்க விலை. முதலுங்கிறது என்ன? அடக்க விலை. இப்போ யாரோட சதவீதத்தை காண போகிறோம்? கண்டிப்பாக லாப சதவீதம். லாப சதவீதத்துக்கு என்ன ஃபார்முலானா அவர் அடைந்த லாபம், அவர் எவ்வளவு முதல் போட்டிருக்காரு அந்த அடக்க விலை பெருக்கல் 100%. அவர் லாபம் அடைஞ்சா என்னன்னா லாப சதவீதங்கிறது எப்படி கணக்கு பண்ணும்? அவர் அடைஞ்ச லாபம், அவர் போட்ட முதலீடு தான் அடக்க விலை, பெருக்கல் என்ன? 100. அவர் எவ்வளோ லாபம் அடைஞ்சாரு? 130 ரூபா லாபம் அடைஞ்சிருக்காரு. எவ்வளோ அடக்க விலை வித்திருக்கு? அடக்க விலை எவ்வளோ? 1200 பெருக்கல் 100. பெருக்குவோமா? இந்த 0க்கு இந்த 0 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். இந்த 0க்கு இந்த 0 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். இந்த 130 நான் எதால் அடிக்கணும்னா 12ஆல் அடிக்கணும். இந்த 130 எதால் அடிக்கணும்? 12ஆல் அடிக்கணும். கண்டிப்பாக நம்மளுக்கு ஓர் 12 12 பை 12 120
10, 12 என்ன கிடைக்குது 120. 10ன்னு பார்த்தோலே நம்ம இங்கே 2 கிளிக் பண்ணி வச்சுருக்கோமா? என்ன கிளிக் பண்ணி வச்சுருக்கோம்? பியும் சியும். அப்போ 10 இருக்கிறதுனால கண்டிப்பாக யார் தான் இதோட ஆன்சராக இருப்பா? பி தான் இதோட ஆன்சராக இருப்பாங்க. இருந்தாலும் 10ல் வச்சு வேறு ஏதாவது விடை கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம மறுபடியும் கொஞ்சம் ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்ப்போமே. 12 120, பாக்கி 10 100, 8 12 96, 40. 40ல் எத்தனை 12 இருக்குது? 3 12 36, 40 3 12 36. அப்போ 3 3 என்ன ஆகிட்டே இருக்கும்? போயிட்டே இருக்கும். அவர் அடைந்த லாப சதவீதம் எவ்வளோ? 10.83. ஏன்னா அந்த 3வது இலக்கம் வந்து 5 5க்கு மேலே இருந்து தான் பக்கத்தில் ஒன்று கூட்டணும். அப்போ இது 5 விட குறைவாக இருக்கிறதுனால இந்த நம்பர் என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். அவர் அடைந்தது லாபம் தான். அது எவ்வளோனா 10.83%. மறுபடியும் சொன்னேன், பரீட்சையை பொறுத்த வரைக்கும் நம்ம முழுமையாக செய்யணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு ஸ்டெப் மார்க் கிடையாது. நம்ம ஒரு ஸ்டெப்பில் 10ன்னு கண்டுபிடிச்ச பிறகு அந்த விடை ஃபஸ்ட்டு நம்ம இது லாபமா நட்டமான்னு கண்டுபிடிச்ச பிறகு 2 விடை நம்ம கையில் கிடச்சது. ஒரு விடை என்ன? பி. இன்னொரு விடை என்ன? சி கிடச்சது. அந்த பியா சியான்னு பார்க்குறப்ப நம்ம கண்ணு முன்னாடி தெரிஞ்சது 10ன்னு தெரிஞ்சிருச்சு. புள்ளிக்கு அப்புறம் இருக்க நம்பரை நம்ம அப்புறம் பொறுமையாக கண்டுபிடிச்சிக்கலாம். 10ல் இருக்கிறது ஒரே ஒரு ஆன்சர் தான். இப்போ கண்டிப்பாக அந்த ஒரு ஆன்சரை டிக் பண்ணிவிட்டு நம்ம பாட்ட போயிட்டே இருக்கலாம். உங்களோட ஒத்துழைப்புக்கு நன்றி.